எஸ் மக்களே, பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. சாண்ட்ராவோட ஸ்ட்ராட்டஜியை வினோத் புட்டு புட்டு வச்சுட்டாரு. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் ஃபுல்லாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தான், கண்டிப்பாக சாண்ட்ரா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதே இடத்துல வினோத் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த மாதிரி பயந்த மாதிரி அவங்க நடிக்கிறதுலாம் சுத்த நடிப்பு, பயந்த மாதிரி பண்ணுறதுலாம் அப்படின்னாங்க. உண்மை, 100க்கு 100 உண்மை. சாண்ட்ரா பயந்த மாதிரி பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸு வினோத் கிடைச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க அதுதான் பண்ணுறாங்க. எனக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி தான் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கடந்த 2 நாளாக போரு, இன்றைக்கி தான் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒத்துக்கிறேன், இன்றைக்கி எனக்கும் பார்க்கணுன்னு தோணுச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் அதுக்காக அதை என்கரேஜ் பண்ணுறதா எனக்கு புரியல. இந்த ஷோ வந்து ஷோவோட மோட்டிவ் நம்ம பார்க்கணும். ஷோவோட மோட்டிவ் வந்து நம்ம சொசைட்டியோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு. அந்த ஷோ எப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஷோ அது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா பாருங்க, நான் வேண்டான்னு சொல்ல, பட் அது என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தங்க வாழக்கூடாது. எப்படி கூட வாழுவீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட? லிட்ரலி பாருங்கள், வீட்டில் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கெஸ்ட்டு வர போகிறாங்க, எல்லோரும் டாஸ்கில் இருங்க, பட் கெஸ்ட்டு வர போகிறாங்க பார்த்துக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது, ஒரு கெஸ்ட் வர போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா கை நிறைய பூண்டு எடுத்துகிட்டு போய் உரிச்சு பூண்டு தோல் எல்லாத்தையும் வீடு ஃபுல்லாக போடுறாங்க. க்ளீனிங் டீம் வந்து க்ளீனிங் டீமை குடும்பப்படுத்துகிறாங்களாம். இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை கிடையாது. நம்மளுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்கலாம் மேபி ஆடியன்ஸுக்கு, பட் அதை செய்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இங்கே நம்ம அந்த மனநிலையை பார்க்கணும் இல்லையா? அதை செய்கிறவங்களோட மனநிலையும் கூட இருக்கிறவங்களோட அது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஒரு இடம் க்ளீனாக இருக்க வேண்டிய இடத்துல வேணே குப்பை போட்டு க்ளீனிங் டீமை வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன? நீங்கள் டாஸ்கில் பண்ணுங்கள், நான் தப்புனே சொல்ல மாட்டேன். டாஸ்கில் பண்ணியிருந்தாங்கன்னா விளையாட கூட ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நான் ரசிச்சிருந்திருப்பேன் அதை. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது ரசிக்கும்படியாக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்க பண்ணுற கன்னிங்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு தூண்டும். அப்போ அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குது? நம்மளுக்கு நம்ம மைண்டே வந்து தவறான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிக்கிறது சரியில்லை. நமக்கே அது நல்லதில்லை. நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலே அது கஷ்டமாயிடும். நம்மளுக்கு யாராவது அதை பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் நம்மளுக்கு. அதுதான் இங்கே விஷயம். நம்மள ஒருத்தங்க இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு மாமியார் வீட்டில் இருக்கீங்க, உங்களை வேலை செய்ய விட்டு உங்கள் மாமியார் ரசிக்கும் போது நீங்கள் அந்த மருமக இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் தான் அவங்க கொடுக்குறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு கடத்தில் விக்ரம் செய்யாதீங்க, போட்டுருங்க, நம்ம ஏதாவது இப்போ மேனேஜ் பண்ணிக்கலான்னே சொல்லிட்டாரு. வந்தது பூர்ணிமா தான், பெரிய கெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா வந்து பார்வதி சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிச்சு. அது எதிர்பார்த்தது தான் வைங்க, ஏன்னா அந்த அம்மா அப்படி தானே விளையாண்டுச்சு. ஓகே மக்களே, ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ.